ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஜீனியஸ் கிடையாது, கரெக்டு தானே? எல்லாரோட மைண்ட்லேயும் பல விதமான கொஷின்ஸ் ரைஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கேள்விகளை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். தயக்கமே வேண்டாங்க, உங்களோட டவுட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ அடுத்ததாக கூட இருக்கலாம். மறந்துடாம உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேள்விகளாக கேளுங்க, ஓகேவா? சரி, இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் தாங்க. அதாவது மேரேஜ்க்கு அப்புறமா பெண்கள் வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா இப்படிங்கிற கேள்வி நிறைய பேரோட மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். என்னோட மைண்டில் கூட ஒரு நாள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது என்னோட கருத்து மட்டும்தான். எல்லாருக்கும் இது செட் ஆகும் அப்படிங்கிறது அவங்க எடுக்கிற விதத்தை பொறுத்தது தான். பெண்கள் ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய கனவோட தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. இவங்க பெரிய பெரிய ட்ரீம்ஸோட தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டம் வருது, அந்த நேரத்தில் இவங்களுக்கு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வருது. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக அவங்க அப்செட் ஆகிடுவாங்க. சிலரோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க, வேலைக்கு போக முடியாது, இப்படின்னு நிறைய தடைகள் இருக்கும். இதுக்கு தான் ஒரு சொல்யூஷன், வேலைக்கு போகிறது. சரி, எல்லாரும் மேரேஜ்க்கு அப்புறமா வேலைக்கு விடுவாங்களா? வேலைக்கு போகிறது கண்டிப்பாக தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவரும் ஓகே சொல்லிட்டாருன்னா பச்சை கொடி தாங்க, நீங்கள் வேலைக்கு போயிடலாம். இல்லை போக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட், நீங்கள் வேலைக்கு போகிறதால உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். என்னதான் நீங்கள் கொஞ்சம் ரிச்சஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலுமே உங்கள் கையில் கொஞ்சமாக காசு சேலரியாக வந்துச்சுன்னா அது சந்தோஷம் தானேங்க. நீங்கள் எதிர்பார்க்குற திங்ஸ் பெருசாக இல்லாட்டினாலும் சின்னதாக கூட உங்களால் வாங்கிக்க முடியும், அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணாமலே. தேர்டா, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேஷனை அச்சீவ் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரீமை நோக்கி போய்கிட்டு இருக்கலாம். உங்கள் ட்ரீமை கோலாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வேலைக்கு போகிறது உங்களோட பேஷனுக்காக அப்படின்னா அதை முதல்ல உங்கள் ஹஸ்பண்ட்டை தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவர் உங்களோட ட்ரீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் கண்டிப்பாக டிப்ரெஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்கீங்க, இல்லை வீட்டுக்குள்ளாடி இருக்கீங்க, ஹவுஸ் ஒர்க் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேலைக்கு போகும்போது ஒரு அவுட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுக்காக எல்லா வேலையும் உங்கள் தலையில் தூக்கி போட்டுக்கணுமானா உங்களுக்கு தேவையான வேலைகளை மட்டும் செஞ்சு நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க. கண்டிப்பாக வேலைக்கு போகிறது நல்லது தான் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். நீங்கள் வேலைக்கு போகணுமா போக வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையிலையும் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டோட கையிலையும் இருக்குது. எல்லா பெண்களுமே வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறது கிடையாது. சிலர் தங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும், நிறைய கடன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போவாங்க. அந்த பெண்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போங்க. கண்டிப்பாக அது சுமையாக தெரியாது உங்களுக்கு. அதுவும் ஒரு நல்ல மனசை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக தான் தோணும். ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறத டிசிஷனாக எடுப்பீங்களா இல்லையா? வேலைக்கு போகிறது நல்லதா இல்லையா? கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன செய்யணும்? நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே?